நாம் எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் நமக்கு கடவுளின் பிள்ளை என்ற அந்த மாபெரும் கொடையை தனது இரத்தத்தினால் நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் அல்லவா. சிலுவையிலே முழுமையாய் தனது உயிரையும் தனது இரத்தத்தையும் தன்னையும் முழுமையாய் அர்ப்பணித்து நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் மகனாக மகளாக அவர்தானே அவர் சுகரித்து கொண்டார். இதோ அப்படிப்பட்ட நற்கருணை ஆண்டவரை இதோ நாம் துதித்து கொண்டிருக்கிறோமே. அவருடைய இந்த புனிதமான தருணத்திலே நாம் அனைவரும் பங்கெடுத்து, என் ஆண்டவரே, இதோ என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் எதுவுக்கும் அருகதையற்றவன், நான் பாவி, ஆனால் என்னை நீர் அன்பு செய்கிறீரே, இதோ அந்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு உன்னதமானவர், அதே நன்றி உணர்வை எனது உள்ளத்திலே நீ தாரும் ஆண்டவரே. நாங்கள் நன்றி உள்ள மக்களாக, நன்றி உள்ள பிள்ளைகளாக, எங்களுக்கு எதிராக யார் என்ன துன்பம் கொடுத்தாலும் தீமைகள் செய்தாலும் அவர்களை மன்னிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் தெய்வம்.